அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த இந்த கொஞ்ச நாளாக இந்த ஃபாரின் ப்ரொப்போசஸ், ஃபாரின் மாப்பிள்ளை, ஃபாரின் பொண்ணு, அப்போ மிச்சமாக வந்து ஃபாரின் பொண்ணு தான். அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறாக்களுக்கும் சரி, இந்த பொம்பளை பிள்ளைகளை பெற்றுட்டு மாப்பிள்ளை பார்க்குற வாப்பமாக இருக்கும் சரி சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு மாறு பொம்பளை பிள்ளைக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த ஹேவ் டு மைக்ரேட் பிரச்சனையில் எதிர்பார்க்குறது வாஸ்தவம் தான், நியாயம்தான். அதோடு நிப்பாட்டிக்கோங்க, அது ஒரு கண்டிஷனாக வைக்கலும், நோ இஷ்யூ. ஆனால் ஒரு ஆம்பளை பொம்பளையாக வரணும், இல்லாட்டி ஒரு ஆம்பளை வந்து எனக்கு அந்த வார்த்தை என்ன சொல்கிறது அது அழகாக இருக்காது. ஏண்டா ஒரு ப்ரொப்போசல்னு வரப்போக்கில், ஒரு பேசுகிற கல்யாணம்னு வரப்போக்கில் பேசுகிறதுல ஈவன் இஃப் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் உட்காந்து வாட் டு ஐ பிரிங் ஆன் டு த டேபிள், நான் என்ன கண்ட்ரிபியூட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட் கேள்வி உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சும்மா சொல்கிறேன் ஒரு கன்வர்சேஷன். அது இல்லாமல் இந்த நீங்கள் அடாப்ட் ஆகுவீங்களா எங்களோட கல்ச்சருக்கு, நீங்கள் அடாப்ட் ஆகுவீங்களா எங்களோட லைஃப் ஸ்டைலுக்குன்னு சொல்லி ஒரு பொம்பளை புள்ள கல்யாணம் முடிக்க இருக்கிற ஒரு பொம்பளை புள்ள, அதுவும் நிறைய இடங்களில் வந்து சம்டைம்ஸ் டிவோர்ஸ்ட், சம்டைம்ஸ் ஓவர் ஏஜ்ட், இப்படி அவங்களோட நிறைய நெகட்டிவ்ஸ் இது வச்சுக்கொண்டு இப்படி கேட்குறேன்னு சொன்னால் அந்த பிள்ளைல அப்ரிங்கிங் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். சரியா? மில்லியன் கணக்கு செலவழித்து கண்டினென்ட் டு கண்டினென்ட் ஷிஃப்ட் ஆகி வந்து என்னத்தைக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு இது பண்ணி அந்த ஃபஸ்ட் கேள்வியே ஒரு கீழே போட்டு மிதித்து அதில் விளங்குற வளர்ப்பு என்ன மாதிரின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் தாப்பம்மாருக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயந்தான், நீங்கள் ஒரு ஆம்பளையும் உங்களோட மகளையும் கல்யாணம் கட்டி வைக்கலைன்னு சொன்னால், அதாவது தன்மானம் அவனோட கண்ணியத்தை அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மாப்பிள்ளை நீங்கள் கட்டி வைக்கலைன்னு சொல்லி சொன்னண்டா உங்களோட அடுத்த சந்ததி, உங்களோட பேர பிள்ளைகள், உங்களோட மகள் முடித்து அவங்களோட அந்த குடும்பத்துக்கு தலைவன் இருக்க மாட்டான். நீங்கள் இருக்க காட்டியும் சம்பாரித்து கொடுத்துட்டு வச்சுட்டு போவீங்க வீட்டோட மாப்பிள்ளை. நீங்கள் மௌத்தாகிறத்தோட அந்த வீட்டில் அல்லாட காவல், அந்த மகளோட பிள்ளைகள் அவங்கள்டதும் அல்லாட காவல். அதனால் தன்மானம் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை தேடுங்க, ஒன்று. ரெண்டாவது, உங்களோட காசு உங்களோட பணம் நீங்கள் மைக்ரேட் பண்ணி நீங்கள் வேறு கல்ச்சர்ன்றதுக்காக வந்து மைக்ரேட் பண்ணுறது அந்த எதிர்பார்ப்பு வேறு. ஆனால் வந்து நீங்கள் எல்லாமே மாற்றிக்கொள்ளணும். அதாவது கோபம் உங்களுக்கு சூடாகப்படாது, சொரணைக்கப்படாது, கோபம் வரப்படாது, பியத்தனால் திண்டுட்டு வைக்கணும். அந்த மாதிரி இட்ஸ் நாட் நைஸ், நாட் ஸோ குட். ஏன்னா இந்த சீசனில் நிறைய பார்க்குறேன். அப்போ கல்யாணம் முடித்து வச்சேன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லா பாரக்கலை துவா செஞ்சு அந்த தம்பதிகளை நல்லா வாழ்கிற, அவங்க எங்கே வசதியோ அங்கே போய்த்து வாழ்கிறதுக்கு மாதிரி சந்தோஷமாக அனுப்பி வைங்க. ரைட்? ஆம்பளைகளை கட்டி வைங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.